வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். புதுக்கோட்டை பகுதியில் வறண்டு கிடந்த ஒரு கிராமம். மண் வீடுகளின் சுவர்களில் பிளவுகள் தெரிந்தன. பச்சை மரங்கள் இல்லை, முள்தாவரங்கள் மட்டும் வெப்பத்தில் துவண்டன. முத்துக்கருப்பன் தம் வீட்டு வாசலில் உட்கார்ந்தார். அவரது உடல் மெலிந்து மார்பு எலும்புகள் வெளியே தெரிந்தன. செல்லம்மா உள்ளே இருந்து வெளியே வந்தாள். அவள் கையில் ஒரு காலி ஓடு இருந்தது. பானையில் ஒரு சொட்டு தண்ணீரும் இல்லை. கதவு ஓரமாக ஒரு பறை தோற்கருவி தொங்கியது. அது முத்துக்கருப்பனின் முன்னோர்களின் வீரத்தை குறித்தது. இப்போது அது பட்டினியின் சின்னமாக இருந்தது. முத்துக்கருப்பன் கையை நீட்டினார். கஞ்சி இல்லையா என்று கேட்டார். செல்லம்மா இல்லை என்று தலையை ஆட்டினாள். அவர்களுக்கு வயதாகிவிட்டது. வயலில் வேலை தருவார் இல்லை. பிச்சை எடுக்க அவருக்கு மனசு வரவில்லை. அந்த மண் வீடே ஒரு கல்லறை போல் இருந்தது. திடீரென்று வாசலில் ஒரு நிழல் விழுந்தது. அக்கம் பக்கத்து வீட்டு பெண் காமாட்சி நின்றாள். அவள் கையில் ஒரு சிறு பானையில் கொஞ்சம் கூழ் கொண்டு வந்தாள். அக்கா, இதை கொடிங்க என்றாள். சாவதை விட துன்பம் பசி, ஆனால் இதை விட கொடுமை என்ன? செல்லம்மா கூழை வாங்கி குடித்தாள். முத்துக்கருப்பனுக்கு ஒரு கை நிறைய மட்டும் மிச்சம் வைத்தாள். இன்றைக்கு பிழைத்தோம் என்று நினைத்தார். ஆனால் நாளை மறுநாளுக்கு யாரும் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கவும் ஒன்றும் இல்லை. இரவில் முத்துக்கருப்பனால் தூங்க முடியவில்லை. அவர் எழுந்து பறையின் முன் போய் நின்றார். அந்த பறை அவரது மூதாதையர்களைப் போல் பேசியது. சாவதை விட துன்பம் வேறு இல்லை என்று நினைத்தார். ஆனால் அப்போதுதான் உண்மை விளங்கியது. மறுநாள் காலை ஊரே அசந்து போனது. தெருவில் ஒரு சிறுவன் தவறி விழுந்ததை கூட யாரும் கவனிக்கவில்லை. அப்போது வடக்கு தெருவில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஒரு வயதான பிச்சைக்காரர் தள்ளாடி வந்தார். அவர் பார்ப்பதற்கு மிருகம் போல் இருந்தார். பிச்சைக்காரர் வீடு வீடாகச் சென்றார். யாரும் கதவை திறக்கவில்லை. எல்லோருக்கும் வறுமை. ஒரு வீட்டுக்காரர் எங்களுக்கே இல்லை என்று சொல்லிக் கதவை சாத்தினார். பிச்சைக்காரர் முத்துக்கருப்பன் வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தார். அவரது கண்களில் உயிரே இல்லை. முத்துக்கருப்பன் கதவை திறந்தார். பிச்சைக்காரரை பார்த்தார். அவரிடம் ஒன்றும் இல்லை. வீட்டிற்குள் ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லை. மன்னிக்கணும் ஐயா என்று சொல்ல நான் எழவில்லை. அந்த மோனமே மிகப் பெரிய துன்பமாக இருந்தது. பிச்சைக்காரர் தலையை குனிந்தார். பசிக்கு துணை இல்லை என்று முணுமுணுத்தார். முத்துக்கருப்பனின் கண்களில் நீர் வழிந்தது. கொடுக்க முடியாமல் போன அந்த அவமானம் பசியை விட கொடுமையாக இருந்தது. சாகும் தருவாயிலும் மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான். பிச்சைக்காரர் திரும்பி நடக்கத் தொடங்கினார். முத்துக்கருப்பனால் அதை தாங்க முடியவில்லை. அவர் உள்ளே ஓடினார். அந்த பறையை சுவற்றில் இருந்து எடுத்தார். அது அவரது முன்னோரின் உயிர். அதை விற்றாவது இந்த மனிதனுக்கு உணவு போடலாம் என்று முடிவு செய்தார். செல்லம்மா என்று கத்தினார். செல்லம்மா வந்தாள். அவன் கையில் பறையை பார்த்து அதிர்ந்தாள். அதை விற்றுடாதீங்க என்றாள். நம்ம கௌரவமே அந்த பறைதான் என்றாள். ஆனால் முத்துக்கருப்பன் கேட்கவில்லை. உயிரை விட கௌரவம் பெரிதா என்றார். முத்துக்கருப்பன் பறையுடன் வெளியேறினார். பிச்சைக்காரர் இன்னும் தெருவின் முனையில் இருந்தார். முத்துக்கருப்பன் அவரை நோக்கி நடந்தார். அவரது மனதில் குரல் ஒலித்தது. சாதலின் இன்னாததில்லை. ஆனால் அடுத்த வரி அவரை தள்ளியது. கொடுக்க முடியாத நிலையில் சாதலும் இனிதுதான். அவர் பிச்சைக்காரரிடம் வந்து நின்றார். என்னிடம் பணம் இல்லை, அரிசி இல்லை. ஆனால் என் முன்னோரின் பறை இருக்கிறது. இதை விற்று நீர் சாப்பிடும் என்று சொன்னார். பிச்சைக்காரர் அழுதார். உங்கள் மரபை விற்காதீர்கள் என்றார். ஆனால் முத்துக்கருப்பன் மறுத்தார். செல்லம்மா பின்னால் இருந்து ஓடி வந்தாள். நிறுத்துங்க என்று கத்தினாள். இருவரும் திரும்பி பார்த்தார்கள். செல்லம்மா மூச்சிறைக்க, நான் ஒரு வழி சொல்றேன் என்றாள். இந்த பறையை விற்காமல் இந்த ஊரில் ஒரு கச்சேரி செய்வோம். அதில் கிடைக்கும் பணத்தில் இவருக்கு உணவு போடுவோம். அந்த வார்த்தை கேட்டு முத்துக்கருப்பனுக்கு புத்தி வந்தது.
ஆம், பறையை விற்பதை விட அதை மீட்டிக் காட்டுவது பெரிய கௌரவம். அவர் தன் கடைசி பலத்தைச் சேகரித்தார். பறையை எடுத்துத் தட்டினார். தக் தக் தோம் என்று அதிர்ந்தது. ஊரே அந்த ஒலியை கேட்டுத் திரண்டது. முத்துக்கருப்பனின் கைகள் பழைய நினைவுகளை உயிர்ப்பித்தன. அவர் வீரத்தை மீட்டினார். மக்கள் ஆடத் தொடங்கினர். அந்த பிச்சைக்காரர் கூட மறந்து கைத்தட்டினார். கொடுக்க முடியாத துன்பத்தை திறமையை கொடுத்து வென்றார் முத்துக்கருப்பன். சாதல் இனிது என்ற குரல் நிறைவேறியது. கச்சேரி முடிந்தது. மக்கள் காசுகளை குவித்தனர். சிறு காசுகள், சில காய்கறிகள், கொஞ்சம் நெல். முத்துக்கருப்பன் எல்லாவற்றையும் சேகரித்து அந்த பிச்சைக்காரரிடம் கொடுத்தார். இனி இந்த ஊரில் பசியால் யாரும் சாகக்கூடாது என்றார். பிச்சைக்காரர் காலில் விழுந்தார். முத்துக்கருப்பன் தன் மனைவியை பார்த்தார். இன்று நான் செத்திருக்கலாம். ஆனால் கொடுக்க முடியாமல் செத்திருந்தால் அந்தச் சாவு பெரும் பாவமாக இருந்திருக்கும். இன்று கொடுத்தேன். சாவும் இனிது என்றார். அந்த பறை அவரது கௌரவமாக நின்றது. அந்த இரவு முத்துக்கருப்பனும் செல்லம்மாவும் சாப்பிட்டனர். மறுநாள் காலை முத்துக்கருப்பன் சாவதற்கு முன் தன் கடைசி வார்த்தையாகச் சொன்னார். கொடுப்பதற்கு ஒன்று இருந்தால் மட்டுமே வாழ்க்கை இனிது. இல்லையேல் சாவே இனிது. அந்த பறை இன்றும் புதுக்கோட்டையில் ஒலிக்கிறது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.